I landed in Dubai on Saturday. From Saturday 1 o'clock, they announced the airspace cancellations. அப்புறத்துலேருந்து ஹோட்டல் ரொம்ப நல்லா பார்த்துட்டாங்க. எமிரேட்ஸ் they put us in a very nice hotel. அப்புறம் 3 daysக்கு வந்து it's very scary situation. We heard explosions almost every few hours. ரொம்ப ரொம்ப பயமா இருந்தது இருக்கிறதுக்கு. ஒரு they were all interceptions. அதாவது it was not very நம்ம கண்ணுல வந்து மிசைல் அது நைட்ல தெரியும், but it was just they were all intercepted, as in they assured that you're all safe now. But messages வந்துட்டே இருக்கும். ஆனா வந்து emergency அந்த missile struck messages. It was very scary situation. So we are very very happy to be back home, safe, alive. So how are you feeling now, madam? I'm feeling it's like freedom. It is like freedom, Nijamave. So 3 days they took care of us very well. So அதனால அத பத்தி ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல, ரொம்ப நல்லா பாத்துட்டாங்க. But the situation was very very scary. ரோட்லனா துபாய் ரோட்லாம் யாருமே இல்ல. So the roads were empty. You can only hear planes, not planes actually, like those missiles or like those drones. You could only hear those sounds. But yeah, I'm only happy that we made it out safe. So Dubai, from where you coming? I'm coming from New York. So yeah. Give us transit there. The Dubai we had a layover, couple of hours layover. So You guys reached Dubai. Dubai that was usual. எப்போதும் போல, but ஒரு மணிக்கு தான் announce பண்ணாங்க. Like it was going to get the airspace closure. They announced at 1 p.m. So after that, we thought it was a very short time. கொஞ்ச நேரம் தான் க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு நினைச்சோம். But they closed immediately. They made all announcements and they said ஒரு 20,000 passengers வந்து அங்க ஏர்போர்ட்ல இருந்தாங்க அன்னைக்கு. They had to transport everybody to hotels. So ஒரு 10-hour வெயிட்டுக்கு அப்புறம் தான் we were all out of airport. நாங்க ஏர்போர்ட்ல இருந்து வீட்டுக்கு ஹோட்டலுக்கு வந்ததுக்கு அப்புறம் 1 hourல there was a sharp debris in the airport. So terminal 3 there was a shrapnel that fell on the there was damage to the airport. So but Dubai airport did a great job. They took us out before all of that happened. So again, very scary experience, and I'm wishing luck for the other passengers to come back home safely like we did. So 20 days அங்க இருக்கேன். 20 days அங்க இருக்கேன். வெடிசத்தம் எல்லாம் கேட்டதெல்லாம் உண்மைதான். அது வந்து டிஃபென்ஸ்ல நடந்த பிரச்சனைகள் தான் அது. அந்த மாதிரி அங்க எந்த ஒரு எஃபெக்டிங் இல்ல. மோஸ்ட்லி அது டிஃபென்ஸ்ல நடந்த சின்ன ஒரு இன்சிடென்ட் தான் சொல்லியிருக்காங்க. அப்படி எதுவும் இல்லை. நாங்க அந்த டெர்மினல் 3ல இருந்து தான் வரோம். அந்த மாதிரி இன்சிடென்ட் எதுவும் அங்க நடக்கல. இந்த இடத்துல வந்து ட்ரோன்ல வந்து தாக்குதல் நடத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்கள்லாம் பரவிட்டு இருக்கு. நீங்க அங்க இருந்தா வரீங்க, வேற ஏதாவது உங்களுக்கு மிசைல்ஸ் அங்க வந்து உண்மைதான். அது டிஃபென்ஸ்ல அது எல்லாத்தையுமே முன்னெல்லாம் ஆக்கிட்டாங்க அங்க. அதே நேரத்துல கடந்த 2 நாட்களுக்கு மேலாக இது ஃபிளைட் இதெல்லாம் வந்து கேன்சல் பண்ணிருக்கு. ஃபிளைட் கேன்சல் தான். எங்களுக்கு கூட டே பிஃபோர் எஸ்டேட் தான் நாங்க வர வேண்டியது. நீங்க அங்க உங்களுக்கு என்ன மாதிரி ஹெல்ப் எதனா கிடைச்சதா இல்லையா? நீங்க என்ன மாதிரி ஹெல்ப் தேவைப்படுற அளவுக்குள்ள சூழ்நிலைகள்லாம் அங்க இல்ல. துபாயில பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது. முந்தா நாள் நாங்க வர வேண்டியது, ஃபிளைட் கேன்சல் ஆயிருந்துச்சு. இன்னைக்கு எமிரேட்ஸ்ல ஒரு ஃபிளைட் விட்டுருக்காங்க டெய்லியும். எங்களுக்கு இன்னைக்கு புக்கிங் இருந்ததுனால நாங்க இன்னைக்கு வந்துட்டோம். ஃபெசிலிட்டி, ஏர்போர்ட் ஃபெசிலிட்டி எல்லாமே இருந்துச்சு. பதஷ்டமான நிலைகள்லாம் எதுவும் கிடையாது. இல்ல, அப்படி எதுவும் இல்ல. துபாயில அப்படி எதுவும் இல்ல. என் பேர் சையத் அலி. எங்க இருந்து? எனக்கு வந்து நாகூர்.